ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரும். நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2022லேருந்து எடுக்கப்பட்ட த போட் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு த்ரில் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்குள்ள படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த படத்தில் மொத்தமாக 3 கப்புள்ஸை காட்டுறாங்க. ஸோ இந்த 3 கப்புள்ஸில் இருக்க மெயில் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க 3 பேருமே நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க போல். ஸோ அதில் ஒருத்தருக்கு இப்போ பிறந்தநாள். ஸோ அந்த பர்த்டே செலிப்ரேஷனாக போட்டை எடுத்துக்கிட்டு ஸோ அங்கே போய் நல்லா ஹேங் ஓவர் பண்ணி நல்லா வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே 3 கப்புள்ஸும் வந்து பிளான் பண்ணி அங்கே போகிறாங்க. ஸோ போகிற இடத்துல வந்து நல்லா குடிச்சிட்டு மட்டை ஆயிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் காலைல எஞ்சி பார்க்கும்போது போட்டு நடுக்கடலில் திசை மாதிரி எங்கேயோ போய் நிற்குது. எங்கே இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரில. பத்தாத குறைக்கு போட்டில் நிறைய விஷயங்களை கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காங்க. அதில் பர்டிகுலராக ஃபியூல் சுத்தமாக கிடையவே கிடையாது. சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லை. இப்போ இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ். ஸோ மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சமயத்தில் வேறு என்ன பண்ணலாம், அதாவது எந்த ஒரு சிக்னலும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இல்லை அப்படின்னா யாராவது வந்து போட்டில் வந்து ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அப்படி ஏதாவது ஒரு போட் வருதா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு வாக்கி டாக்கி இங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அந்த வாக்கி டாக்கிலேருந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுற ஒரு ஆளுமே ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் வந்து சிக்க வச்சுருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அவன் ஒரு சில விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். ஸோ இந்த கேங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பற்றியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த போட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு டீசன்ட் வாட்சபிளான ஒரு த்ரில் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. அதில் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா ஸோ இந்த கான்செப்ட், அதாவது இந்த படத்தோட தீமையை சொல்லலாம். ஸோ ஒரு 3 கப்புள்ஸ் வந்து பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்படின்போது அங்கே மாட்டிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு த்ரில்லனஸ் கண்டிப்பாக அங்கே இருக்குது. பட் அதை அவங்க ஸ்க்ரீன் பிளேயில் ஸோ அந்த ஒரு த்ரில்னஸை வந்து 100% கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்க மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆனால் இவங்க மாட்டிக்கிட்டாங்களே இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக நமக்கு அமையலை. இதை தாண்டியுமே ஸோ அந்த ஒரு ஹோஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க போகிறான் அப்படின்னா அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது, இவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு இது பண்ணிக்கிற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் அங்கேயே வந்து எக்ஸ்ப்ளோர் ஆயிடுது. அதனால அதுக்கப்புறம் வரக்கூடிய சீன்ஸும் போரிங் ஆயிடுது. பட் எனிவேஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. அண்ட் படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்கனால கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது படத்தில் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. இதை தாண்டி வயலன்ஸும் சில இடங்களில் நிறையா இருக்குது. அப்படிங்கிறனால தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5:2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு பிலோ ஆவரேஜான ட்ராமா தான். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருக்குது.